டிவி அனுஷிய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாசி வருடம் தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள கேது பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா பாருங்க, பிப்ரவரி 3ஆம் தேதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 5ஆம் தேதி சுக்கிரன் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து ஒரு ராசியை பார்க்க இருக்கிறார். பிப்ரவரி 12ஆம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் பாருங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 26ஆம் தேதி புதன் பகவான் வக்ரநிலை பெறுகிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் எப்படி இருக்கும் பாருங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ராசிக்குள்ள கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு. தற்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி காலம். இந்த ராசிக்குள்ள கேது, அஷ்டம சனி, இதெல்லாம் பாருங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள். கேது பகவான் இப்ப பாருங்க பூரம் நட்சத்திரத்துல பயணம் செய்கிறார். அப்ப பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க, சிம்ம ராசியில பிறந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல அஷ்டம சனி, அஷ்டம சனியில வண்டி வாகனத்துலாம் ரொம்ப கவனமா போகணுங்க. ஆரோக்கியத்துல முக்கியமா கவனம் செலுத்தணும் சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல இந்த சனி 8ஆம் இடத்துல இருக்கிற வரையும் பாருங்க, நீங்க செய்கின்ற தொழில்ல, வியாபாரத்துல, உத்தியோகத்துல யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. அதே போல வியாபாரத்துல பெருசா முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அஷ்டம சனியில பாருங்க உஷாரா இருந்தீங்கன்னா வரக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும். 2027 ஜூன் வரையும் உங்களுக்கு அஷ்டம சனி இருக்கு. பாருங்க 7.5 சனி 7.5 வருஷம் செய்யத்தான் அஷ்டம சனி 2.5 வருஷத்துல செய்யணும். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அஷ்டம சனி. அதனால கவனமா இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். பாருங்க, நல்ல தசாபதிகள் நடைமுறையில் இருந்தால் பாருங்க லாபஸ்தானத்தில் குரு இருக்கும்போது திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கொடுக்கும். அதே போல இந்த ராசிக்குள்ள கேது இருக்கிறார். ஆன்மீக ஈடுபாடு வைத்துக் கொள்வது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லது. நல்ல பிரசித்தமான அம்மன், உக்கிரமான தெய்வங்கள், ஆஞ்சநேயர், விநாயகர் வழிபாடு இதெல்லாம் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லது. இந்த கேது ராசிக்குள்ள இருக்கிற வரையும் பாருங்க திடீர் வழக்குகள், திடீர் கடன் வர்றது, ஆரோக்கியத்தில் பிரச்சனை வர்றது இதெல்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 7-8 மாதத்திற்கு பாருங்க கேது ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்வார். இந்த கேது ராசிக்குள்ள இருக்கிற வரையும் ரொம்ப விழிப்பா இருக்கணுங்க சிம்ம ராசிக்காரர்கள். சரி, சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். பாருங்க, சூரியன் 6ஆம் இடத்துல பயணம் செய்யும் போது நம்முடைய முயற்சிகள் வெற்றி பெறும். அதே போல நல்ல ஒரு காரியத்துல இறங்குறீங்கன்னா அந்த காரியத்துல வெற்றி கிடைக்கும். வியாபாரத்துல அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்ப உங்க ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல, அதுவும் பாவகரமா இருக்கிறது நல்லது. இந்த மாதம் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி ராகு மேல பயணம் செய்ய இருக்கிறார். எப்பன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 19 டு மார்ச் 4ஆம் தேதி. இந்த பிப்ரவரி 19ஆம் தேதியில இருந்து பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள் பெரிய முதலீடுகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எப்பன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 19ஆம் தேதியிலிருந்து ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். ஒரே குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியுங்க பிப்ரவரி 19 டு மார்ச் 4. ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி குழப்பத்துக்கு காரணமான ராகு மேல பயணம் செய்வதனால. அதே போல ஒரு சிலருக்கு விஷச்சுரங்கள் வர்றது, அம்மா வாக்குறது, இது போன்ற ஒரு சில ப்ராப்ளங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த பிப்ரவரி 19 டு மார்ச் 4ஆம் தேதி வரையும். இந்த காலகட்டத்தில் எளிதில் மற்றவர்களை நம்பக்கூடாது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிப்ரவரி 19 டு மார்ச் 4ஆம் தேதி வரையும் உங்க ராசிக்கு அதிபதி விஷகரமான ராகு மேல பயணம் செய்வதனால. அதே போல செவ்வாய் பாருங்க 6ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு இடம், பூமி, கட்டணம் இது சம்பந்தப்பட்ட செலவுகளை கொடுக்கும். அசியாசத்துல ஒரு முதலீடு செய்றீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதை ஒரு சிறப்பாக கட்டி முடிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று உங்க ராசியை 8ஆம் பார்வையால் பார்ப்பது. பாருங்க, பிப்ரவரி 23ஆம் தேதி வரையும் செவ்வாய் 6ஆம் இடத்துல தான் இருப்பார்.
அப்போ சொத்து வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம், முயற்சிகளில் வெற்றி, அதே போல் தாய் தந்தையர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் கொடுக்கும். சுலப கடன் கேட்டால் கிடைக்கும். ஏதாவது பேங்கில் லோன் கிடைக்குதுன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் செவ்வாய் பாருங்கள், உங்களுக்கு பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்ப்பார். அதே போல் சுக்கிரன் பாருங்கள் 6ஆம் இடத்துல இருக்கிறார். பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கிறார். பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதம் முழுவதும் பிப்ரவரி முழுவதும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்ப்பார். சுக்கிரன் ராசியை பார்க்கறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, அவங்களுக்கெல்லாம் பண வரவு இந்த மாதம் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் 3ஆம் அதிபதி சிம்ம ராசிக்காரர்களுக்கு 3க்கும் 10க்கும் அதிபதிங்க சுக்கிரன். 3ஆம் அதிபதி ராகு மேலே பயணம் செய்ய போகிறார் இந்த மாதம் பிப்ரவரி 11 to 21. அப்போ ஆபரண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்மராசி பெண்கள் ஆபரண விஷயத்தில் உஷார் இந்த மாதம். அதே போல் பாருங்கள், சிம்மராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதி ராகு மேலே பயணிப்பதனால விலையுயர்ந்த பொருள்கள் வீட்டில் ஏதாவது காணாமல் போகிறது, அதே போல் பழுது ஆகிறது, இது போன்ற சில பிரச்சனைகள் வரும். அதே போல் சிம்மராசிக்காரர்கள் ஏதாவது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் இந்த மாதம். அதாவது சிம்மராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்துலையும், சிம்மராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்துலையும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும் பிப்ரவரி மாதத்தில். ஏன் அப்படின்னா 3ஆம் அதிபதி ராகு மேலே பயணிப்பதனால. அதே போல் 10ஆம் அதிபதியும் ராகு மேலே போகிறார். அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை பகித்துக் கொள்ளக்கூடாது இந்த மாதம் சிம்மராசிக்காரர்கள். அதே போல் சிம்மராசிக்காரர்களுக்கு தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்கள் புதன் பகவான், 2க்கும் 11க்கும் அதிபதி. சிம்மராசிக்காரர்களுக்கு தனயோகத்தை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான். அவர் பாருங்க 6ஆம் இடத்துல இருக்கிறார். மாத ஆரம்பத்தில் பிப்ரவரி 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்ப்பார். உங்களுக்கு தனாதிபதி ராசியை பார்க்கறது, தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கறதுலாம் இந்த மாதம் பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். புதன் பகவான் ராசியை பார்க்கறதுனால இந்த மாதம் பாருங்க பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருப்பார். அப்போ வியாபாரத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம், வியாபாரத்தில் நல்ல பணவரவு, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி, இதெல்லாம் இந்த மாதம் பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள். வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்க உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் புதன் இவங்கெல்லாம் ராகு மேலே பயணம் செய்வதனால பாருங்க பணம் சார்ந்த விஷயத்தில், ஆபரணம் சார்ந்த விஷயத்தில், ஆரோக்கியத்தில், தொழில் சார்ந்த விஷயத்திலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடைமுறை இருந்தால் பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கேது வேற ராசிக்குள்ளே இருக்கிறார். 8ஆம் இடத்துல சனி பகவான் அஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் முக்கியமாக பாருங்க ராசிக்குள்ளே கேது இருக்கிறது சட்ட ரீதியான எந்த ஒரு விஷயத்தையும் அணுகிறது நல்லது. சின்ன சின்ன வழக்குகள், புது புது வழக்குகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். அஷ்டம சனி காலகட்டத்தில் எளிதில் யாரையும் நம்பக்கூடாது. ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது. இடமாற்றத்துக்கெல்லாம் அப்ளை செய்யக்கூடாது. நீங்கள் இப்போ எங்கே வேலை பார்க்குறீங்களோ அதே இடத்துல வேலை பார்க்குறது நல்லது. மொத்தத்தில் ராசிக்குள்ள கேது அஷ்டம சனி பாருங்க விழிப்பாக இருக்க வேண்டிய ராசி அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசி. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6-7 மாதத்துக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள். கேது ராசிக்குள்ள விட்டு 12ஆம் இடத்துக்கு போகிற வரையும் கவனமாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் சனினால உங்களுக்கு ஒன்றும் பெரிய கெடுபங்கள் இருக்காது. முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம். அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 18, 19, 20 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதும் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 3, 4, பிப்ரவரி 7, 8, 9, பிப்ரவரி 15, 16, 17, 18, பிப்ரவரி 25, 26, 27 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதணும்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் கருத்துக்களையும் திருவடி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்கள். நன்றி.